வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சேனைக்கிழங்கு வறுவல். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அளவில் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செய்முறையே எப்படிங்கிறத பார்க்கலாம். சேனைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சேனைக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ நம்ம சேனைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சுட்டுடுச்சு. இப்போ இதில் சேனைக்கிழங்கை போட்டுருவோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயில் வந்து ஒரு கரகரப்பு தன்மை இருக்கும். அதனால் அது இல்லாத இருக்கிறதுக்காக இது மாதிரி தயிர் சேர்த்து வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 8 நம்பர் எடுத்திருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன். இப்போ இது 3ஐயும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வெங்காயம், பூண்டு, சோம்பு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். சூடாக இருக்குது, இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் தேவைக்கேற்ப குறைச்ச கூட்டியே போட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த மசாலா மிக்ஸ் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அந்த காயோடு சேர்த்து ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து வறுத்துக்கலாம். அந்த மாதிரி அளவில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் அரை எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குவோம். இதுதான் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது. இப்போ எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டோம், நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக. இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால மசாலா வந்து நல்லா காயோட சேரும், நல்லா உதிராத நல்லா வரும் வறுக்கிறதுக்கு. இப்போ காய் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த மசாலாவை இந்த காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம். கை வைக்காத மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஈவனாக மசாலாவை இந்த காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காயை இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு அயன் தவா வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். மிதமான தீயில பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல கருவேப்பிலை ஃப்ளேவரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்பவே அருமையான முறையில் மொறுன்னு டேஸ்ட்டாக சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கோம். இது வந்து எல்லா வகையான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.